அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குரூப்பில் நண்பர்களே, இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் என் மீதும் பார்த்து கொண்டிருக்கும் எல்லோர் மீதும் அல்லாஹ் தஆலா சாந்தி உண்டாகட்டுமாக. ஆமீன். நண்பர்களே, ஒரு அல்லாஹ்வுடைய ரம்ஜான் மாதம் முடிஞ்சு வந்தது தெரியல, போனது தெரியல. பள்ளிவாசல் மாஷா அல்லாஹ் ரொம்ப பர்க்கத்தாக இருந்தது. இப்போ தொழுகை நிறைய பேர் வராமல் இருக்கிறார்கள். நிறைய பேர் நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்கோம், நம்ம காலகட்டம் சொல்லிட்டு ஆபத்தான நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம் எல்லாருமே. இந்த தொழுகையை விடுறதுனால எவ்வளோ பெரிய நஷ்டங்கள் வருது, எவ்வளோ பெரிய முசீபத்துங்கள் வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் காஃபிர்கள் கூட வந்து முனாஃபிக்குகள் அவங்களும் தொழுது இருந்தார்கள். அவங்க கூட தொழுதாங்க, முனாஃபிக்கு கூட. நம்ம இப்போ ஈமான் கொண்டு வந்து நம்ம தொழுவாமல் இருக்கோம். முனாஃபிக் கூட நம்ம மோசமாகிட்டோமா? அவங்க தொழுவாங்க, ஈமான் கொண்டு கூட முனாஃபிக் கூட வந்து தொழுதுட்டு போவாங்க 4 பேர் பார்க்குறதுக்காக. ஆனால் நம்ம ஈமான் கொண்டு வந்து இருக்கிறோம், ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தாக இருக்கிறோம். தொழுகைக்காக கொஞ்சம் கூட ஒரு பயபக்தி, ஒரு அக்கறை எடுக்கிறதே கிடையாது. ஒரு முதலாளி வேலைக்கு கூப்பிட்டாங்க, அவர் 10 மணி டியூட்டி காலைல 5 மணிக்கு வர சொன்னால் ஒரு 4:45 அங்கே நிற்பார் போய், இல்லைன்னா வேலை போயிடும். ஆனால் எல்லாத்துக்கும் உலகத்தில் உள்ள முதலாளி நம்ம கூப்பிட்றோம், ஒரு நாளைக்கு 5 வேலை நமக்கு அழைக்கிறாங்க. ஆனால் யாரும் தொழுவது கிடையாது, வர்றது கிடையாது. எந்த அளவுக்கு நம்ம ஈமான் இருக்கிறது. அதனால தான் இன்றைக்கி முஸ்லீம்ஸ்லாம் வர முசிபத்து அடிப்படுறதெல்லாம் இதுக்கு தான் காரணம். நம்ம தான் காரணம். அதுக்கு அல்லாஹ்வோட பயம் எப்போ உள்ளதுன்னு போச்சோ, துன்யாவோட பயம் நமக்கு வந்துச்சு உள்ளத்தில். அல்லாஹ்வோட பயம் யாருக்கு இருக்கிறதோ அவனுக்கு உள்ளத்தில் துன்யாவோட பயம் இருக்காது. அல்லாஹ்வுக்காக தொழுவாங்க, வீணாக்காதீர்கள். ஒரு வக்து தொழுவை விட்டார் 2,35,000 வருஷம் நரகத்தில் இருப்பானாம். ஹதீஸ் அசாசனம் சொல்லப்பட்ட ஹதீஸில் ஒன்று 28,000ன்னு வருது, ஒன்று 35,000 வருஷம்னு வருது. 2,35,000 வருஷம் அவர் நரகத்தில் இருப்பார். ஒரு வக்து தொழு தெரிந்து விட்டாங்க. அதே நிலைமையில் மோத்தாயிட்டானாக்கா அவன் காஃபிராக போவான். நல்லா காப்பாற்றணும், மன்னிப்பு கேட்கணும், அல்லாட்ட மன்னிப்போட போகணும். வீணாக்காதீர்கள், அல்லாஹ்வாக தொழுங்க. இப்போ நான் இந்த வீடியோ முக்கியமான போடுறது எதுக்காக நான் பேசுனேன்னாக்கா, நம்ம புழல் பள்ளிவாசல் இருக்குது பார்த்தீங்களா, உள்ள புழலுக்கு முன்னாடி காவாங்கரை இருக்குது. ஜெயிலுக்கு முன்னாடி காவாங்கரையில் நூறு பள்ளிவாசல் சொல்லி இடம் இருக்குது. நூறு பள்ளிவாசல் அவங்க ஜமாத் மூலிமா வந்து கதிர்வேடு சொல்லி இடம் இருக்குது. விநாயகபுரம் கதிர்வேடில் ஒரு 20-25 வீடு இருக்கிறது, முஸ்லீம் வீடுங்க. ஆனால் பள்ளிவாசல் இல்லை அங்கே. அப்போ அந்த பள்ளிவாசலுக்கு வரணுன்னாக்கா 3 கிலோமீட்டர் அவங்க நடந்து வரணும். பள்ளி கிடையாது அங்கே, உள்ளேருந்து வர முடியாது. பஸ்ஸு ஒரு ஸ்டாப் தாண்டி வரணும், 3 கிலோமீட்டர் மேலே வரும். அது பக்கத்தில் பள்ளிவாசல் இருந்தாலும் தொலை வர மாட்டாங்க, அவங்களுக்கு தாண்டி வருவாங்களா? அந்த காரணம் அடிப்படை தொழில் உடம்பு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்காக ஒரு இடம் வாங்கி ஷீட்டு போட்டிருக்கோம் பள்ளிவாசலுக்காக. ஷீட்டு பள்ளிவாசல் போட்டோம், ஆனால் ஒன்றும் ஆரம்பிக்கலை தொழுவை. ஏன்னா ஒசு செய்ய இடம் கிடையாது, பாத்ரூம் கிடையாது, கக்கூஸ் கிடையாது. அங்கே 2 பீங்கா கக்கூஸும், அந்த ஒன்றுக்கு போகிறதுக்கு 2 பீங்கா இது வேணும். ஒசு செய்கிறதுக்கு இடம் வேணும். அப்புறமா 4 டேபிள் ஃபேன் வேணும், 5 டேபிள் ஃபேன் வேணும் அந்த பைப் வச்சாடி. ஏன்னா மேலே ஷீட்டில் போட முடியாது, குள்ளமாக இருக்குது ஷீட்டு. அதனால் டேபிள் ஃபேன் வேணும். நீங்கள் அல்லாட நல்லடியார்களே, உங்களால் யாராவது உதவி செய்ய முடிஞ்சால் நீங்களாம் டைரெக்டாக வந்து பள்ளிவாசலில் காசு கொடுக்க வேண்டாம், பொருள் வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் செஞ்சால் போதும். அந்த கக்கூஸும் அந்த ஒசு செய்கிற இடம் சேர்த்து பட்ஜெட் ஒரு 50,000 ஆகுது. அது யாராவது கொஞ்சம் சேர்த்து ஆளுக்கு பண்ணாலும் ஓகே தான். இல்லை ஒரு ஆள் அல்லா படிக்கிறபோது ஒரே ஆள் பண்ண முடிஞ்சாலும் பண்ணுங்க வந்து. இல்லை ஒரு ஆள் ஒரு வேலை எடுத்து செஞ்சாலும் செய்யுங்க. சடக்குத்து ஜாலியாக நம்ம மோதாயிட்டோம்னாக்கா நம்மளுடைய அமல் எல்லாம் ஸ்டாப்பாக்கப்படும். 3 தவிர ரசூலுல்லாஹி சொன்னது. முதல்ல நம்ம உயிரோடு இருக்கும்போது நல்ல காரியங்கள், அதாவது ஒரு பள்ளிவாசல் கட்டணும், மதரசா கட்டணும், ஒரு அனாதை ஆசிரியர் கட்டணும், ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும், இல்லைன்னா ஒரு மரம் நட்டு வச்சு போனீங்க, அந்த மரம் பெருசாகிடுச்சு, அதில் நிறைய பேர் உட்காந்து நிழலில் உட்காடுறாங்க வந்து. அப்புறமா அந்த குருவிங்க இறுவி வந்து அந்த பழம் சாப்பிடுது. எத்தனை பேர் அதில் பயன்படுறாங்களோ அதோட நன்மை நம்ம கபருக்கு வந்துகிட்டே இருக்குமா கியாமத் நாள் வர. ஒரு பள்ளிவாசலில் நீங்கள் ஒரு செங்கல் வாங்கி கொடுத்தா கூட அந்த பள்ளிவாசல் காலம் வரைக்கும் நம்ம நன்மை வந்துட்டே இருப்பாங்க கபரில். நீ நம்ம செத்துட்டானாக்கா நம்ம பெற்ற பிள்ளைங்களும் வந்து கபராடு சார்ந்து பார்க்க மாட்டாங்க, துவா செய்கிற ஆள் கிடையாது. 3 நாள் 40 நாள், ஒரு 6 மாதம், ஒரு மாதம், ஒரு வருஷம் எல்லாம் மறந்துடுவாங்க மொத்தமாக. அதான் வாழ்க்கை. நம்ம என்ன சம்பாதிச்சு என்ன சொத்து பத்து சேர்த்து வச்சு போனாலும் போகும்போது எதுவுமே எடுத்து போகிறது கிடையாது. இந்த நீங்கள் செஞ்ச நல்ல காரியங்கள் தான் அங்கே வரும் உங்களுக்கு.
இரண்டாவது பயன் தரக்கூடிய கல்வி. நீங்கள் குர்ஆன் ஓதி மற்றவங்க சொல்லி தரீங்க, அவங்க அதில் உங்களால் நிறைய பேர் ஓதுறாங்க, அந்த நன்மை உங்களுக்கு வந்து சேரும் கபரில். மூணாவது சாலிஃபான குழந்தைகள், உங்களுக்கு துவா செய்யக்கூடிய குழந்தையாக இருக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, யாருடைய குழந்தை யாரோட பிள்ளைகள் தொழுவாளியாக இருக்கிறாங்களோ அவங்க பாக்கியசாலிகள். ஏன்னா அவங்க அத்தியாயத்தை காணும்போது என்னையும் என் பெற்றோர்களையும் கபரோடைய வேதனை காப்பாற்றுவாக கேட்க சொல்லியிருக்காங்க. அம்மாவுக்கு சேர்த்து கேட்க சொல்லியிருக்காங்க துவா, கபரோட வேதனை பற்றி. அது உயிரோடு இருந்தாலும் சரி மொத்தம் இருந்தாலும் சொல்லி பெற்றோர்கள் துவா கேட்கணும். அப்போ அந்த நன்மை அவங்க செஞ்சு தான் இருக்கும். இந்த 3 தவிர எதுவுமே கபருக்கு வராது உங்களுக்கு. அல்லாஹ்வுக்காக இதை யாராவது செய்யணும்னு நினச்சிங்கனாக்கா இதை உதவி செய்யுங்க. அதை நிர்வாகிகள் நம்பர் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் பேர் அப்துல் குத்தூஸ். நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 8015987303. இன்னொரு மட்டும் சொல்கிறேன், 8015987303. இவர் பேர் அப்துல் குத்தூஸ். இவர் பள்ளியோட அமீர் சாப்பு. இன்னொரு நம்பர் வந்து இமாம், நம்ம நூர் பள்ளியோட இமாம், அவருடைய நம்பர் வந்து 9094651597. ஷம்சுதீன் அவர் பேர், இமாம் பேர். நூறு பள்ளியா காவாங்கிற நூறு பள்ளியாசனுடைய இமாம். இன்னொரு தடவை சொல்கிறேன், அவர் நம்பரு 9094651597. இன்னொரு நிர்வாகி, இது இமாம் நம்பரு. இன்னொரு நிர்வாகி நம்பருக்கு சோயப் அவர் பேர் 7845212504. 7845212504. இந்த 3 நம்பரில் யாராவது தொடர்பு கொண்டு, என் பேர் அப்துல் காதர், நீங்கள் அப்துல் காதர் மாதிரி ஃபேஸ்புக் போட்டுருந்தாருங்க, இந்த பள்ளி கட்டுறீங்களாமே, நீங்கள் விசாரிச்சிக்கலாம். நீங்களே டைரெக்டாக வந்து அவங்க சொல்லுவாங்க, அட்ரஸ் சொன்னால் லொக்கேஷன் அனுப்புவாங்க. நீங்களே டைரெக்டாக அந்த பள்ளி பார்த்துட்டு நீங்களே செஞ்சுட்டு போவாங்க. காசு எதுவுமே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பொருள் வாங்கி கொடுத்து நீங்களே செஞ்சுட்டு போங்க. பெரிய நன்மை. அல்லாஹ் யாருக்கு நசீப் பார்க்குறாலும் அவங்களுக்கு இந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும். மறக்காமல் செய்யுங்க. நம்ம மௌத்தாகும் போது நமக்காக எதுவுமே இன்றைக்கி நிறைய பேர் இன்றைக்கி ஜாகிலா முஸ்லீம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் மௌத்தான உடனே 3 நாள் துக்கம் சொல்லியிருக்காங்க. சுவாசலம் 3 நாள் காலத்தில் வேலை பார்க்குறது என்ன செய்கிறாங்க தெரியுமா? 10 நாள் ஒரு வாட்டி ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. இதான் கல்யாண ஃபங்க்ஷன் மாதிரி. 10 நாள் ஒன்று, 20 ஒன்று, 30 ஒன்று, 40 ஒன்று. இப்போ சமயத்தில் ஒருத்தர் மௌத்தானதுக்கு எங்கள் சொந்தத்துலேயே 200 பேருக்கு விருந்து வச்சுருக்காங்க. அவங்க 40க்கு அந்த 40 பண்ணுற காசு எடுத்துகிட்டு ஒரு பள்ளி வாசலுக்கும் மதரசாக்கும் அனாதை ஆசிரியர் கொடுத்தீங்கன்னாக்கா அந்த மையத்துக்கு எவ்வளோ பெரிய நன்மை கிடைக்கும். அதனால் எத்தனை பேர் பயன்படுறாங்களோ அந்த நன்மையெல்லாம் அங்கே போய் சேர்ந்துட்டே இருக்கும். இப்போ இங்கே 40 செஞ்சுட்டு அவங்கள மறந்துட்டாங்க, அவ்வளோதான். அடுத்த வேலை பார்க்க போயிட்டாங்க. அதனால் அவங்க துவா கிடையாது இல்லையா? சாப்பாடுலேயே நம்ம சாப்பிட்ற கெட்ட சாப்பாடு மையத்தோட சாப்பாடு தான். ஒரு இடத்துல மௌத்தாகி இருக்கிறாங்க, அங்கே போய் நம்ம விருந்து வைக்க சாப்பிட்டு வரோம் போய். அது இஸ்லாத்தில் நம்ம சொல்லப்படாதது ஒன்று. நானும் அறியாத காலத்தில் நான் போய் சாப்பிட்ருக்கேன். எப்போ அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு எனக்கு அந்த அடைஞ்சதும் நான் தடுத்து கொண்டது. ஆனால் இன்றைக்கி அதில் கறி வெட்டி ஆடு வெட்டி பிரியாணி ஆக்கிட்டு மையத்து அடக்கம் பண்ணிட்டு வந்து சாப்பிட்றாங்க. எல்லாமே வந்து எப்படி சின்னவோ அதெல்லாம் தெரியாத தப்பு செய்கிறதுக்கு அது தண்டனை இருக்குது. அதை அல்லாண்ட மன்னிப்புக்கணும். நம்ம தெரிஞ்சு கிளியராக தெரிஞ்சு இந்த மாதிரி தப்பு செய்கிறோம். 40 கிளாஸ் அந்த காசு எடுத்துகிட்டு நீங்கள் பள்ளிவாசலுக்கு கொடுக்கலாமே. எவ்வளோ பேர் அங்கே தொலை வராங்க. அந்த நன்மை போய் கையாமத்து நாள் வரைக்கும் செஞ்சுட்டு இல்லையா? சதக்குத்தும் ஜாலியாக நடமாடும் தர்மம். அல்லாஹ்வாக செய்யுங்க. அல்லாஹ் எல்லோருக்கும் ரஹ்மத் பரக்கத் செய்வானாக. எல்லோருக்கும் முஸ்லீமுக்கும் நேர்வழி காட்டுவானாக. எல்லோருக்கும் ஒற்றுமை கயிறுவான். நம்ம ஒற்றுமையாக வாழ்ந்து மரணத்தை எல்லாத்துக்கும் உதவி செய்வானாக. உலக முஸ்லீம் அத்தனை பேரும் நம்ம ஒற்றுமையாக வாழணும் எல்லோரும். இல்லை நம்ம தௌஹீத் ஜமாத் முஜாஹித் சுன்னி அதெல்லாம் அப்புறப்பட்டது. நம்ம எல்லாம் மூமின்கள், அண்ணன் தம்பிங்க, சகோதரர். மூமின் மட்டும் மூமின் சகோதரர்கள். நமக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்தாலும் நம்ம எல்லாம் மூமின்கள், கல்மா சொன்ன மூமின்கள், எல்லாம் ரசூலுடைய உம்மத்து மாதிரி தான் நம்ம. அதுக்காக அதெல்லாம் மனசில் அந்த ஓரமாக தள்ளிட்டு ரசூலுல்லாஹ் நம்ம சகோதரர் சொல்லிட்டாங்க இல்லையா? ஒருத்தர் ஒரு முஸ்லீமாக இருந்தது முஸ்லீம் மூமின்னு அந்த பிரகாரம் வாழ்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா நமக்கு எல்லோருக்கும் உதவி செய்வானாக. ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். முடிஞ்ச அளவுக்கு இது உதவி செய்யுங்க. அல்லாஹ் உங்களுக்கு இம்மையிலையும் மறுமையிலையும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் அல்லாஹ் தஆலா நீண்ட ஆயுளும் உங்கள் வீட்டுக்கு உள்ள கஷ்டத்தை எல்லாம் நீக்குவோம். அல்லாஹ்வோட பாதையில் செலவு பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், யார் காசுல சொல்லுவாங்க. இப்போ சிலிண்டர் இல்லை, பிளாக்கில் வந்து 5000 கொடுத்து வாங்குறாங்க சின்ன சிலிண்டரு. பெரிய சிலிண்டர் 8000 கொடுத்து வாங்குறாங்க. அது காசு வருது. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. அல்லாஹ்க்காக போய் கேட்டு பாருங்கள். நாங்களே என்ன கஷ்டத்தில் ஒன்றும் இல்லை பாய்,
கொடுக்க போகிறது ஒரு 500 1000 வச்சுக்கங்களேன். அதோட மோசம் என்ன தெரியுமா? சந்தா அவசரம் பண்ண வருவாங்க. ஒரு வீட்டுக்கு 50 ரூபா கொடுக்கறதுக்கு அதுக்கு 3 வாட்டி அலைய விடுவாங்க மொய்தனாருக்கு. எவ்வளோ பெரிய இது அது. ஒரு வாட்டி ஆஸ்பத்திரி போனால் 1000 ரூபா செலவாயிடுது. டாக்டர் ஃபீஸ் 500 இருக்கும். மருந்து மாத்திரைலாம் 1000 ரூபா வந்துடும். அதுக்கு ரெடியாக இருப்பான். அல்லாவோட பாதையில் கொடுத்து பாருங்கள், அல்லா உங்களை லேசாக்கிடுவான். அந்த 1000 ரூபா கஷ்டத்தை 1000 ரூபா வந்து 10 ரூபா ஆக்கிடுவான். செலவு கம்மியாக்கி விட்ருவான் உங்களுக்கு. பெரிய வியாதிலாம் குணமாயிடும். அதான் தர்மம் செய்யுங்க, சதகா செஞ்சுட்டுங்க, முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க எல்லாருமே. இது பணக்காரன் தான் செய்யணும்னு கிடையாது. ஒரு இங்கே வந்து 5 டியூப்லைட் தேவைப்படுது, 5 ஃபேன் தேவைப்படுது, டேபிள் ஃபேன் தேவைப்படுது. அப்புறமா அந்த ஒசு செய்கிற இடம், பாத்ரூம் கட்டுறதுக்கு எல்லாம் வேணும். அந்த கக்கூஸும் அந்த முன்னுக்கு போகிறது அந்த பீங்கால் வரது தேவைப்படுது. முடிஞ்ச அளவுக்கு அல்லாஹ்வுக்காக செய்யுங்க. அல்லாஹ் எல்லோரும் ரஹ்மத் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுடைய சாந்தி சமாதானம் என் மீதும் உங்கள் மீதும் எல்லோரும் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.